இன்றைக்கி கடலை மாவு வச்சு அட்டு பண்ண போகிறோம். இதை நீங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஏதாவது சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணுச்சா இது மாதிரி ஒரு அட்டு போட்டு நீங்கள் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அட்டு எப்படி செய்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். 3/4 கப்பு கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கப்பு உடச்சிக்கலை தூள் பண்ணி வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு இது எல்லாம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் எல்லாத்தையும் இப்போது ஒரு பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அட்டுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். கடலை மாவு, அரிசி மாவு, தூள் பண்ணி வச்ச உடச்சிக்கடலை மாவு, இப்போ வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகா, பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இப்போ பெருங்காயத்தூள், வெறும் மிளகாத்தூள், காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள். நான் ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். காரம் பத்தாது, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கலந்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம முதல்ல இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ தான் உங்களுக்கு காரம், உப்பு, நம்ம போட்டிருக்க மாவு எல்லாம் நல்லா கலந்து வரும். நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அட்டு. ஃபுல் தண்ணி ஊற்றி கலக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அட்டோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னொரு வாட்டிக்கு பண்ணணுன்னு உங்களுக்கு தோணும். காரக்குழம்பு, சாம்பார் இதுமாதிரி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பக்குவத்துக்கு மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பக்குவத்துக்கு இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கிறேன். சூடாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அட்டு ஊற்றிக்கலாம். ரொம்ப ஐ தீ வைக்காதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு போடுங்க அட்டுக்கு. இப்போ அட்டை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இதுமாரி ஒரு அட்டை போட்டு சாப்பிடுங்க. சாப்பாடு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை ஆம்லெட்டு
எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு இதில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அட்டு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக மொரன்னு நல்லா இருக்கும்.